ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அகில உலகங்களையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அனைத்து ஆற்றலையும் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த ஏகனாகிய அல்லாஹ்வினை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லடியார்கள் இன்னும் இன்றைய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் நம் குடும்பத்தினர் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரைக்கு செல்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மறுமையே இலக்கு. இந்த உலகத்தில் நாம் எந்த நோக்கத்திற்காக வாழ்கிறோம், எந்த நோக்கத்திற்காக வாழ வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சொல்வதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் இந்த தலைப்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறான். உங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன? உங்களுடைய செயல் பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையும் அதற்கு பின் உண்டான மரணமும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்தாக்குல இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம் இந்த உலகத்திற்காக மெய்மறந்து இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரங்களையும் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற அற்ப சந்தோஷங்களுக்காக நாம் என்ன செய்யறோம்? வாழ்க்கையில் முழுமையாக 90% என்ன செய்யறோம்? இந்த உலகத்திற்காக ஓடி 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 உழைக்கணும். இப்படி இந்த உலகத்திற்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய இந்த உலகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹாதில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வுன் வலஇபுன். இவ்வுலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமாப்பா? இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுமே தவிர வேற இல்லை அப்படிங்க. இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? வீணானதும் விளையாட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையுமாகத்தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கு. ஆனா இந்த அற்பமான உலகத்துக்காகத்தான் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னுடைய 24 மணி நேரத்தையும் அதற்காக கழித்துக் கொண்டிருக்கிற அப்படிங்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இன்ன தாரல் ஆகிரத லஹியல் ஹயவான். அவர்கள் அறிவுடையவராக இருந்தால், அறிவுள்ள மனிதர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? மறுமை உலகமே நிரந்தரமா இருந்துங்கிற முடிவுக்கு வருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு உண்மையிலே அறிவு இருக்கு என்று சொன்னால், அறிவுடையவர்களாக நீங்கள் இருந்தால் மறுமை வாழ்வுதான் நிரந்தரமான வாழ்வு. அப்ப அந்த வாழ்க்கைக்காக நீங்க என்ன செய்யறீங்க? இந்த உலகத்தில் என்ன தயாரெடுப்பை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அது மட்டும் இல்லாம இதே மாதிரியான சாராம்சம் உள்ள இன்னொரு குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த குர்ஆன் ஆயத்துல இந்த உலகத்தை பத்தி சொல்லி காட்டிட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணத்தை ஒரு விஷயத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா இவ்வுலக வாழ்க்கை என்பது லஹ்வுன் விளையாட்டுத்தனமானது, வ லஹ்வுன் வீணானது, வ ஸீனத்துன்
வெற்று அலங்காரம் உடையது அப்படிங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு, வீணு, அது மட்டும் இல்லாம என்ன, உங்களுக்கு வெற்று அலங்காரமாக இந்த உலகம் உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு காட்டப்பட்டுள்ளது அப்படிங்க. அப்ப இந்த அலங்காரமான ஒரு பொருளை நம்பி நாம என்ன செய்யறோம், இந்த உலகத்துக்காக இந்த அலங்காரத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்தவர்களாக அந்த சந்தோஷமே நமக்கு நிலையானதாக நினைத்துக் கொண்டு இந்த உலக வாழ்க்கைக்காக ஓடிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் அதே ஆயத்துல அடுத்து சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான், பைனக்கும். நீங்க அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல கற்பனையான இந்த ஆடம்பரத்தை பார்த்து மயங்கி இருக்கிறீங்க இல்லையா, அதோட நீங்க நிக்கிறப்பா. பைனக்கும், நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்குள்ளேயே பெருமை பேசிக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே என்ன செய்றீங்க, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பெருமை பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான்ல. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றான், உங்களுடைய செல்வத்தை குறித்து பெருமை பேசுறீங்கிறான். உங்க செல்வத்தை குறித்து பெருமை பேசுறீங்க. அதுக்கு அடுத்து சொல்றான், வல் அவுலாத், எனக்கு குடும்பம் இருக்கு, என் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா, 5 குழந்தைகள் இருக்கு. 5 குழந்தையில ஒருத்தர் இன்ஜினியர் ஆக்கி இருக்கிறேன், ஒருத்தர் டாக்டர் ஆக்கி இருக்கிறேன், ஒருத்தர் அப்படி இருக்கிறாரு, ஒருத்தர் ஐடி ஃபீல்டு இருக்கிறாரு. இப்படியாக உங்களுடைய பிள்ளைகளை காட்டி நீங்க என்ன செய்றீங்க, பெருமை பேசிக்கிட்டு திரியுறீங்க. அப்படி பெருமை பேசிக்கிட்டு திரியுறீங்க இல்லையா, அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கை என்பது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு அற்பமானது தெரியுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு உதாரணமா ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். ஒரு விவசாயியை பத்தி அடுத்து சொல்லி காட்டுறான். ஒரு விவசாயத்தை பத்தி அடுத்து சொல்லி காட்டுறான். கமசலி ஹைசுன் ஆஜபல் குஃபார நபாத்துஹு, கமசலி ஹைசுன் ஆஜபல் குஃபார நபாத்துஹு. ஒரு முஷ்ரிக்கான ஒரு விவசாயி, ஒரு முஷ்ரிக்கான ஒரு விவசாயி இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் மலையை பொழிவிக்கிறான். அந்த மலையை பொழிவிச்ச உடனே அவர் மிகவும் ஆனந்தம் அடைகிறார். அந்த மலையை பார்த்துட்டு என்ன செய்யறாரு, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவர் உடனே தன்னுடைய விவசாயத்துல போய் என்ன செய்யறாரு, உழவு உழுவுறாரு. உழவு உழுந்ததோட விடாம அடுத்து என்னென்ன செய்யணும், விதைகளை வாங்குறாரு. விதைகளை வாங்கிட்டு வந்து விதைகளை நடுறாரு. நட்டுட்டு என்ன செய்யறாரு, அதற்கு அடுத்ததாக உரம், அதற்கு தேவையான என்னென்ன தேவையோ அதை பூரா போட்டு அந்த விவசாயத்துல அவரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த விவசாயத்துல அவர் போட்ட விதைகள் அப்படியே பச்சை பசேல் என்று செழித்து பசுமையா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. செழித்து பசுமையா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு அவர் தன்னுடைய மனக்கோட்டையில கற்பனை பண்றாரு, போன வருஷம் நம்ம போட்டோம், போன வருஷம் போடும்போது இந்த அளவுக்கு நமக்கு பச்சை பசேல்னு வரல, இந்த அளவுக்கு நம்மளுடைய விவசாயம் செழிப்பா வரல. இந்த வருஷம் எப்படி நமக்கு போன வருஷத்தை விட பன்மடங்கா நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அவர் கற்பனை கோட்டை கட்டிட்டு என்ன செய்யறாரு, அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான், அவர் அப்படியே நம்பிக்கையோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், திடீர்னு அந்த விவசாயத்தில் பச்சை பசேல் என்று வளர்ந்து வந்து கொண்டு இருந்த அந்த தானியங்கள், அந்த விவசாயத்தினுடைய நெல்லோ அல்லது கோதுமையோ இன்ன பிற தானியங்களோ என்ன ஆகி போச்சு, அல்லாஹ் திடீரென்று தண்ணியை நிறுத்தி விட்டான். அல்லது தண்ணியை நிறுத்தி விட்டாலோ அல்லது வேறு வகையான ஏதாவது ஒரு பூச்சியை கொண்டு அதுக்கு நோயை வர வைத்து விட்டாலோ என்று சொன்னால் அது என்ன ஆகி போகுது, மஞ்சள் அடித்து ஒண்ணுக்கும் ஆகாத சருகுகளாக மாறி போயிருது. மஞ்சள் அடித்து கடைசி அவன் கற்பனை பண்ணான் இல்லையா, 50 மூட்டை கிடைக்கும், 60 மூட்டை கிடைக்கும், இந்த வருஷம் நம்ம செழிப்பா இருக்கலாம் கற்பனை பண்ணான் இல்லையா, அந்த கற்பனையில் இடி விழுந்தவனாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். அப்ப இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அந்த பசுமையா பாக்குறீங்க இல்லையா, இந்த பசுமையானதாக உங்களுக்கு தோற்றமளிக்கக்கூடிய அந்த விவசாயி பார்த்தான் இல்லையா, அது மாதிரியான ஒரு நிலைதான் இந்த உலக வாழ்க்கை. அப்ப இந்த உலக வாழ்க்கைக்காக அந்த விவசாயி பாடுபட்ட மாதிரி நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த உலக வாழ்க்கைக்காக ஓடுறோம் ஓடிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு ஓடுறோம், காலையில 5 மணிக்கு எந்திக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்காங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்வாங்க, வேலைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு ஓடுவாங்க. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கவங்க கடைசி எப்ப
இஷா தொழுகைக்கு பின்னர் வரைக்கும் ஓடிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் பிள்ளைகள் மனைவி மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த உலகத்துல மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், உழைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டு உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு மறுமையை பத்தின சிந்தனை அறவே இல்லாம போயிருக்கு. அறவே இல்லாம போறதனுடைய விளைவு கடைசி என்ன ஆகும்? நாளைக்கு மறுமையில மௌத்தா போய் அவன் மறுமையில நிற்கும் போது என்ன செய்வானா? இந்த மனிதன் உணர்வானா. அப்ப அந்த மறுமையில போய் நிற்கும் போது இவன் உணர்றான் இல்லையா? அப்ப அவன் உணரக்கூடிய அந்த உணர்வுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? இந்த உலகத்தில் வாழும் போதே மறுமைக்காக சேமிக்காமல் இந்த உலகத்துல தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் மனைவி மக்களுக்காக ஓடக்கூடிய இந்த மனிதன் தனக்கென்று மறுமைக்காக சேர்த்து வைத்திருந்தது என்ன? அதைத்தான் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்பான், உனக்காக நீ என்னப்பா கொண்டு வந்திருக்கிற? நன்மை இருக்கா? நல்ல அறங்களை செஞ்சியா? நல்ல செயல்பாடுகளோடு வாழ்ந்தியான்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த இடத்துல நாம என்ன செய்வோம்? யா அல்லாஹ் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, இன்னொரு வாய்ப்பு கொடு. அந்த வாய்ப்பு கொடுத்தா நான் உலகத்துல போய் நிறைய நல்ல விஷயங்களா செய்யறேன், நன்மைகளா செய்யறேன், உன்னையே தொழுது கொண்டிருக்கேன்னு சொல்லுவோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன்ல பல இடங்களை சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இந்த மறுமையை பத்தியும் மறுமை வாழ்க்கையை பத்தி நான் சொன்ன ரெண்டே குர்ஆன் ஆயத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பன்மடங்கான குர்ஆன் ஆயத்துகள், நிறைய குர்ஆன் ஆயத்துகள் அல்லாஹ் மறுமையை பத்தி தான் அதிகமாக குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அந்த அளவுக்கு மறுமையை பத்தி சொல்லி இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறதுக்கு தான் படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டான். நம்மள இந்த உலகத்துல சோதிக்கிறதுக்கு தான் படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த சோதனையில நாம வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும்? சரி, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லிட்டான்ல, இந்த உலகம் அற்பமானது, இந்த உலக வாழ்க்கை அற்பமானதுன்னு சொல்லிட்டான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய பங்குக்கு இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு அற்பமானதுன்னு ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் ஒரு செத்த ஆட்டை என்ன செய்யறாரு? இழுத்துக்கிட்டே போறார். அப்படி இழுத்துக்கிட்டு போகும்போது அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, தோழர்களே, இந்த செத்த ஆடு இருக்கு இல்லையா, இந்த செத்த ஆட்டை யாராவது ஒரு தங்க காசுக்கோ அல்லது ஒரு வெள்ளி காசுக்கோ வாங்குவீங்களான்னு கேட்காங்க. அது செத்த ஆடு மட்டும் இல்ல, அந்த ஆடு குறைபாடுடைய ஆடாகவும் இருக்கு. என்ன குறைபாடு? காது வெட்டப்பட்ட நிலையில, ஒரு காது இல்லாத நிலையில உள்ள ஆடாக இருக்கு. அப்ப சஹாபாக்கள் பார்த்துட்டு சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த ஆட்டை போய் யாராவது வாங்குவாங்களா? இந்த ஆட்டை போய் யாராவது வாங்குவாங்களா? இது உயிரோட இருந்தா கூட, இந்த ஆடு உயிரோட இருந்தா கூட என்ன செய்ய மாட்டோம், வாங்க நாங்க யோசிப்போம். ஏன்? அது ஒரு குறைபாடுடைய ஆளாக இருக்கு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தோழர்களே, இந்த ஆடு இருக்கு இல்லையா, இந்த ஆடு எப்படி இறந்து விட்ட பிறகு ஒரு அற்பமான பொருளாக உங்களுக்கு காட்சி தருகிறதோ, அதே போலத்தான் இந்த உலக வாழ்க்கையும் அதை விட மோசமான ஒரு அற்பமான பொருளாகத்தான் இருக்கு. இந்த உலகத்தை கண்டு மதிமயங்க என்ன செஞ்சிடாதீங்க, இந்த உலக வாழ்க்கையோட போயிடாதீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதாரணத்தோட சுட்டி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல விவசாய உதாரணம் காட்டி சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செத்த ஆடை உதாரணம் காட்டி சொல்றாங்க. இதெல்லாம் நாம கேட்டாலும், இதெல்லாம் நாம முன்னாடியே கேட்டிருப்போம். ஒருவேளை கேட்கவில்லை என்றாலும் கூட இப்ப கேட்டிருக்கோம் இல்லையா? அப்ப அடுத்து நாம என்ன செய்யணும்? இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டே இருந்தா போதுமா? இந்த உலகத்துக்காக நீங்க வாழாதீங்கன்னு சொல்லலாம். நம்ம இந்த உலக வாழ்க்கையும் முக்கியமானதுதான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையில் அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையில் அருள் புரிவாயாக. இது மட்டும் போதுமா? அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுறான். ஆனா நம்ம மக்கள் எப்படி இருக்கிறோம்? யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையில் அருள் புரியுன்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த இம்மையில் இந்த உலகத்துல வாழும் போது எங்களுக்கு நல்லது வேணும், இந்த உலகத்துல செல்வ செழிப்போட வாழணும், இப்படித்தான் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்?
அல்லாஹ்வையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதற்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்ததும் அல்லாஹ் குர்ஆன்ல உங்களுக்கு சொல்லி காட்டுவதும் எப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்கன்னு சொல்லி காட்டலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு அருள் புரி, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமை நாள் இருக்கு இல்லையா, அந்த மறுமை நாளிலும் எங்களுக்கு அருள் புரியா அல்லாஹ். அப்ப நாம என்ன செய்யறோம்? இந்த உலக வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மறுமை வாழ்க்கையை பத்தி அல்லாஹ்ட்ட கேட்கறதும் இல்ல, என்ன செய்யறது இல்ல, அதற்காக முயற்சியும் எடுப்பதில்லைங்கிறதான் பிரச்சனைய. அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வகீனா அஸாபன்னார், மறுமை வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது, அதுல அருள் புரியும் கேட்கணும். அதே நேரத்துல நரக நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த நரக நெருப்புல இருந்து எங்களை காப்பாத்தியா அல்லாஹ். அப்ப இந்த உலகத்துல ஒரு மூமினாக ஒரு முஸ்லிமாக நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் நாம எதை ஏற்றுக்கிட்டோம்? அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொண்ட நாம் மறுமை ஒன்று இருக்கிறது, மறுமை ஒண்ணு இருக்குதுன்னு ஏற்றுக்கிட்டோம். அதை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கோம். இந்த உலக வாழ்க்கை அற்பமானதுன்னு அல்லாஹ்வும் சொல்லிட்டான். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாம், மறுமையையும் ஏற்றுக்கொண்ட நாம் அந்த மறுமைக்கான தயாரெடுப்புகளை செய்யணும். அந்த மறுமைக்கான தயாரெடுப்புகளை எப்படி எல்லாம் செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல சஹாபாக்கள் இந்த மறுமைக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க, சஹாபாக்கள் இந்த மறுமைக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பத்ர் போர் நடக்கு. அந்த பத்ர் போர்ல, அது முதல் போர், அந்த பத்ர் போர்ல என்ன செய்ய முடியல, அனஸ் இப்னு நதுர்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கலந்து கொள்ள முடியல. அந்த பத்ர் போர் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு. வந்து, யா ரசூலல்லாஹ், பத்ர் போர்ல என்னால கலந்து கொள்ள முடியல, ஒருவேளை அந்த பத்ர் போரில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருந்தால் அந்த பத்ர் போர்ல வீர தீரத்துடன் செயல்பட்டு முஸ்லிம்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய விதத்தில் நான் போராடி இருப்பேன், போர் செய்திருப்பேன் சொல்லி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாரு. இனி ஒரு முறை இப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நிச்சயமாக அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன் சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? பத்ர் போருக்கு பிறகு உஹது போர் நடக்குது. எந்த போர் நடக்கு? உஹது போர் நடக்கு. இந்த உஹது போர் நடப்பதற்கு காரணம் என்ன? பத்ர் போர்ல அபூ லஹப், உத்பா, ஷைபான் சொல்லிட்டு மிகப்பெரிய முஷ்ரிக்குகளுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அத கொலைக்கு பழி தீர்க்கணும் என்ற கங்கணத்தோடு முஷ்ரிக்குகள் என்ன செய்யறாங்க? படையெடுத்து வந்ததுதான் உஹது போர். அப்ப மிகவும் ஆக்ரோஷத்தோட பெரும் படையோட வராங்க. அப்படி பெரும் படையோடு வந்த அந்த போர்ல சஹாபாக்கள் எல்லாரும் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்டு மிகப்பெரிய போர் உக்கிரமா நடக்கு. அப்படி உக்கிரமாக நடக்கக்கூடிய அந்த போர்க்களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில வழிமுறைகளை சஹாபாக்கள் மறந்ததனுடைய விளைவு அல்லது அலட்சியப்படுத்தியதனுடைய விளைவு என்ன போச்சு? போர் அப்படியே முஸ்லிம்களுக்கு வெற்றியாக வந்து கொண்டிருந்த போர் தலைகீழாக தோல்வியை நோக்கி திரும்புது. எதை நோக்கி திரும்புது? தோல்வியை நோக்கி திரும்புது. அப்ப அந்த காலகட்டத்துல அந்த போரில் கலந்து கொண்ட அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க? அந்த போர்க்களத்துல வீரமாக செயல்பட்டு போராடி கொண்டிருக்காங்க. போராடுறாங்க சும்மா இல்ல. சஹாபாக்கள்ல சில மனிதர்கள் அந்த போர்க்களத்துல நடக்கக்கூடிய உக்கிரமான விஷயங்களை கண்டு பயந்து பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வருது. ஆனா இந்த சஹாபி என்ன செய்யறாரு? அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி மிகவும் வீர தீரத்துடன் அந்த போர்க்களத்துல முன்னேறி செல்றாரு. முன்னேறி செல்றது சாதாரணமாக இல்ல. அவர் முன்னேறி போய்கிட்டே இருக்கும் போது எதிரில் யார் வரா? ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வராங்க. அந்த சஹாபிட்ட இந்த சஹாபி சொல்றாங்க, ஸஅதே, எனக்கு அந்த அதோக்கு அந்த உஹது மலை, அந்த உஹது மலையில் இருந்து சொர்க்கத்தினுடைய வாசனை எனக்கு வருது. சொர்க்கத்தினுடைய வாசனை நான் நுகர்ந்து கொண்டே அந்த சொர்க்கத்தை நோக்கி செல்கிறேன் என்ன செய்யறாரு?
போர்க்களத்துல முன்னேறி சென்றார். இப்படியே முன்னேறி சென்றவர் கடைசி என்ன ஆகுது? போர் முடிந்ததற்கு பிறகு பார்த்தால் அவர் கொல்லப்பட்டு அந்த யுத்த காலத்துல மரணிச்சு கிடக்குறாங்க. எந்த அளவுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் சஹாபாக்கெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பில் 80க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தன. எத்தனை? 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடல் இருந்துச்சு. ஒரு பக்கம் அம்புகளால் துளைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் வாள்களால் குத்தப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் ஈட்டியால குத்தப்பட்டிருக்கு. இப்படி அவருடைய உடம்பில் எந்த இடமும் விட்டு வைக்காத அளவுக்கு அவருடைய உடல் சிதைக்கப்பட்டு கத்தியாலும் ஈட்டிகளாலும் குத்தப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சஹாபி நாளை மறுமையில நமக்கு சொர்க்கம் வேணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தானே அந்த இடத்துல அவ்வளவு காலம் முன்னேறி சென்றாங்க. அது மட்டும் இல்ல, அதே உஹது போர்லதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுத்தி இருக்கக்கூடியது எத்தனை பேரு? மொத்தமே 10 பேர் தான் இருக்காங்க, ரசூலுல்லாவை சேர்த்து. அந்த போர்க்களத்துல ரசூலுல்லாவை சுத்தி 9 பேர் தான் இருக்காங்க. அன்சாரிகள்ல 7 பேரு, முஹாஜிரின்கள் 2 பேரு. அப்ப அந்த இடத்துல இருக்க ரசூலுல்லாவை சேர்த்து 10 பேர் தான் இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, படையெல்லாம் முன்னேறி வருது, காபிர்கள் கூட்டம் முன்னேறி வந்துகிட்டு இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தில் என்னோடு இருக்க ஆசைப்படுகிறவர்கள் இந்த கூட்டத்தை முன்னேறி சென்று நம்மளுடைய முஸ்லிம்களை, நம்மளுடைய மக்களை பாதுகாப்பதற்காக யார் முன் வருகிறாரோ அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார் அல்லது சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நாமளா இருந்தா என்ன செய்வோம்? நாம இருக்கிறது 10 பேரு, ஒரு 100 பேர் வந்தா என்ன செய்வோம்? பின்வாங்கிடுவோம். ஆனா சஹாபாக்கள் என்ன செய்யல? முதல் ஆளாக அன்சாரி சஹாபியில் இருந்து ஒருத்தர் போறாரு. அவர் போறவரும் கொல்லப்பட்டாரு. அதற்கு அடுத்த சஹாபியும் இதே மர்மையினுடைய சொர்க்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சொர்க்கத்துல இருக்கணுங்கிற ஆசைக்காக என்ன செய்யறாங்க? அடுத்தவரும் போறாரு. இப்படியாக 7 சஹாபாக்களும் அந்த யுத்தத்தில் என்ன செய்யறாங்க? போய் மௌத்தாகிறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? மறுமைக்காக நம்ம உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் கடமையாக்கி இருக்க அந்த தொழுகைக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இந்த உலக வாழ்க்கையில மதிமலங்கி என்ன செய்யறோம்? தொழுகையை கூட கண்டுக்கிறது இல்லை. ஒவ்வொரு நேரமும் பள்ளிவாசலில் பாங்கொலி அழைக்கப்படுகிறது. அந்த பாங்கொலியில் அழைக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக விரைந்து வாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10 முறை பள்ளிவாசலில் இருந்து இந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு அழைக்கப்படுது. இந்த வார்த்தை மட்டும் ஹய்யா அலஸ் ஸலாஹ்ங்கிற வார்த்தை 5 வேளை தொழுகைக்கு ஒவ்வொரு பாங்கிலும் 2 முறை அழைக்கப்படுது. தொழுகைக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க. இன்றைக்கு ஜும்மா தொழுகைக்காக இவ்வளவு கூட்டம் வந்திருக்கக்கூடிய நாம இதே கூட்டம் இன்னைக்கு அசர்ல வந்திருப்போமா? காரணம் என்ன? அதனுடைய மகிமை தெரியாததுனால. சரி, பாங்குல ஹய்யா அலஸ் ஸலாஹ் தொழுகைக்காக வாங்க கூப்பிடுறதோட மட்டுமா விடுறாங்க? ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள் கூப்பிடுறாங்க. எதற்கு கூப்பிடுறாங்க? தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள்னு ஒரு நாளைக்கு 10 தடவை கூப்பிடப்படுது. ஆனா நாம என்ன செய்யறோம்? வெற்றியை நோக்கி விரைந்து வாரதில்ல, தொழுகையை நோக்கி விரைந்து வாரதில்ல. நமக்கான வெற்றியாக எதை எடுத்து வச்சிருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கை தான் எடுத்து வச்சிருக்கோம். அப்ப இந்த உலக வாழ்க்கைக்காக நாம அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நாம் கை செய்தப்பட்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் நிற்கக்கூடிய ஒரு இழிவான ஒரு நிலை வரும். அப்ப அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்றி அருள் புரிய வேண்டும். அதற்கான முயற்சிகளை, அந்த மறுமைக்கான முயற்சிகளை அதிகமாக எடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
முதல் உரையில் மறுமையை பத்தி பார்த்தோம். அந்த மறுமையை பத்தி சொல்லணும்னு சொன்னா நிறைய சொல்லலாம். மறுமையை பத்தி சொல்லணும்னா மறுமை வாழ்க்கையை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அந்த மறுமையின் விசாரணை நாள் இருக்கு பார்த்தீங்களா, அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சால நமக்கு என்ன செய்யும், உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு மோசமான அவ்வளவு கர்ண கொடூரமான ஒரு நாள் எது, மறுமை நாள். ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மறுமை நாள்ல விசாரணை நாள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்வீங்க, அற்பமான வாழ்வு, 60 இருந்து 70க்குள்ளதான். அதுவும் அல்லாஹ் சொல்றான், உலகத்துல ஒரு நாள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது மறுமை நாள் 1000 ஆண்டுகளுக்கு சமமானதுங்க. இந்த உலகத்தினுடைய ஒரு நாளை காட்டிலும் மறுமை நாள் 1000 ஆண்டுகளுக்கு சமமானதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ரெண்டு இடத்துல மறுமையுடைய நாள் 1000 ஆண்டுகளுக்கு சமமானதுன்னு சொல்றான். ஆனா அந்த விசாரணை நாள் இருக்கு பத்தியெல்லாம், அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அந்த மறுமை நாள், அந்த விசாரணை நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள். அந்த 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள்ல நம்ம கொண்டு நிறுத்தப்படுவோம். எப்படி நிறுத்தப்படுவோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா. ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் எடுத்து என்ன செய்வான், மரணத்திற்கு பிறகு சூர் ஊதப்படும், கியாமத்து நாள் வரும். கியாமத்து நாள் வரும்போது அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செய்வான், நிப்பாட்டி வச்சிருப்பான். நிப்பாட்டி வச்சுட்டு சூர் ஊதப்படும். சூர் ஊதணும்னு என்ன செய்வாங்க, எல்லா மக்களும் எந்திச்சு நிற்பாங்க. எல்லா மக்களும் எந்திச்சு நிற்பாங்க. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ், ஒரு சப்தத்தை கொடுப்பான், ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா. அந்த சப்தத்தை கேட்ட உடனே இந்த மக்கள் எல்லாம் நடுங்கியவர்களாக, அரண்டவர்களாக என்ன செய்வாங்க, ஓட ஆரம்பிப்பார்கள். அப்படிங்க, எங்க ஓட முடியாது, ஓடுவாங்க. எங்க ஓடினாலும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? இந்த உலகத்துல நாம எங்கிட்ட ஓடனே ஏதாவது ஒரு நிழல் கிடைச்சாலும், ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு வீடு கிடைச்சாலும் தப்பிச்சு ஒளிஞ்சுக்கலாம்னு நினைப்போம். அங்க ஒளிவதற்கு இடம் இருக்கா? எங்க ஓடுனாலும் என்ன செய்ய முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எங்க போனாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில தான் நிற்போம். அது மட்டும் இல்ல, நிழலே இல்லாத நாள். எப்பேற்பட்ட நாள், நிழலே இல்லாத நாள். சூரியனை அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மைலுக்கு அப்பால பக்கத்துல உட்கார்ந்து நிப்பாட்டிடுவோம். அந்த சூரியத்தினுடைய வெப்பம் தாங்க முடியாமல் இந்த மனிதர்கள்லாம் என்ன செய்வாங்களாம், அப்படியே அந்த வேர்வைகளை நடந்துகிட்டு இருப்பாங்களாம். எப்பேற்பட்ட வேர்வையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் அவனவன் செய்த பாவத்திற்கு இணையான நிலையில நிற்பாங்க. எப்படி, நிறைய பாவம் செய்த மனிதன், குறைய பாவம் செஞ்ச மனுஷங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாவங்களுக்கு தகுந்த மாதிரி சில ஆளுகளுக்கு கெண்டைக்கால் வரைக்கும் அவருடைய நீர்ல மொழி இருப்பாங்க வேர்வையில. சிலருக்கு இடுப்பு அளவு, சிலருக்கு என்ன ஆகும், கழுத்து வரைக்கும். இப்படியாக மனிதர்களுடைய இரு காதுகள் இருக்கு இல்லையா, இந்த இரு காதுகளுடைய ஓட்டை அது வரைக்கும் அந்த மனிதன் மூழ்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுமா, அந்த வேர்வையில் அந்த நாள்ல அந்த மனுஷன் நிற்பானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான நாள், அந்த கொடூரமான நாள்ல தான் அந்த சத்தம் வருது. அதுக்கு அடுத்து என்ன செய்வான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ். ஓடுவான், ஓடிக்கிட்டே இருப்பான். பக்கத்துல கூட பிறந்த சகோதரன் நிற்பான், கண்ணுக்கு தெரியாது. கூட பிறந்த சகோதரன் நிற்கும், கண்ணுக்கு தெரியாது. உம்மிஹி வ அபி, பெத்த தாய் தகப்பங்க நிற்பாங்க, கண்ணுக்கு தெரியாது. சாஹிபத்திஹி வ பனி, அவன் யாருக்காக இந்த உலகத்துல ஓடி ஓடி உழைச்சானோ அந்த மனைவி பிள்ளைகள் ரொம்ப மஹப்பத் வச்சிருப்பான். இந்த மனைவிக்கு பிள்ளைகள் மேல ரொம்ப மஹப்பத் வச்சிருப்பான். அவன் கண்ணுக்கு என்ன தெரியாது, அந்த பிள்ளையும் தெரியாது, அந்த மனைவியும் தெரியாது. ஓடுவான், ஓடிக்கிட்டே இருப்பான். நல்லா சொல்றான், கால்கள் பின்னிக் கொள்ளுமா. ஓடும்போது என்ன செய்யுமா, 2 கால்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும், இருந்தும் ஓடுவான் மனுஷன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
அப்ப அப்பேற்பட்ட நாள்ல சில மனிதருடைய முகங்கள் மட்டும் எப்படி இருக்குமா? உலகத்துல நன்மை செஞ்ச மனிதருடைய முகங்கள் மட்டும் வெண்மையாக காட்சியளிக்கும் அப்படிங்க. பாவம் செய்தவர்களுடைய முகங்கள் எல்லாம் இருள் அடிச்சு அப்படியே கருத்து போய் பயந்தவர்களாக நடுங்கியவர்களாக அந்த இடத்துல நிற்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மறுமை நாளில் நாமெல்லாம் நம்முடைய முகத்தில் பிரகாசத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழும் போதே அதற்கான தயாரெடுப்புகளை மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொண்டால்தான் நாளை மறுமையில் நாம் நல்லடியார்களாக மாறி அல்லாஹ்வினுடைய அந்த அற்புதமான சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த ஜும்மா தொழுகைக்காக நம்முடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்த மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்யணும்? நம்மளுடைய வேலைகளை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்யணும்? பாங்கு சொல்லிட்டாங்களா தொழுகை வந்துடணும். அது அசராக இருக்கலாம், மகரிபாக இருக்கலாம், இஷாவாக இருக்கலாம், ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கலாம். எந்த தொழுகையாக இருந்தாலும் என்ன செய்யணும்? இந்த உலக ஆசைக்காகவும் இந்த உலக சுகத்துக்காகவும் கொஞ்ச நேரம் தூங்குமே சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? பாங்கு சொன்னதுக்கு பிறகு சுபுகுல தூங்கிட்டு இருக்க கூடாது. நேர பள்ளிவாசலுக்கு வரணும். அல்லாஹ் கடமையாக்கி 5 நேரத்தையும் கரெக்டாக தொழுதுட்டு அந்த அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த உலகத்திலே எனக்கு நன்மையை கொடு, மறுமையிலே நன்மையை கொடு, நரகத்திலிருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி அதிகமாக துஆ செய்து நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்ற கூட்டத்தினரோடு அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.